நேற்று கோல்டு ரேட் கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் வரைக்கும் கம்மியாயிடுச்சுங்க பவுனுக்கு. அதுக்கு வருத்தப்பட்ட ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் கோல்டு ஷாப்பிங் பண்ணியிருந்தேங்க. பாப்பாவோட வளையல் அவர் நல்லா ஒடுக்கிட்டான்னு சொல்லிட்டு வேற பேங்கிள் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போயிருந்தோம். எல்லாம் வாங்கி முடிச்சு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு பார்த்தா இவ்வளோ குறைஞ்சிருக்கு. போங்கடான்னு இருந்தது எனக்கு. சரி அதை விடுங்க, இப்போ அதை பேசி என்ன ஆக போகுது. நேற்று பேங்கிள் வாங்க போன இடத்துல இந்த மாதிரி க்யூட்டான டார்டாய்ஸ், பட்டர்ஃப்ளை, அந்த மாதிரி க்ரெசன்ட் சைடு இயரிங்ஸ்லாம் பார்த்தேங்க. எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் நமக்கும் சைடு இயரிங்ஸ்க்கோ ஆகவே ஆகாது. ஆல்ரெடி ஒரு டைம் போட்டு கழட்டிருக்கேன். நீங்கள் ஜுவல் ஷாப் போனால் நீங்கள் என்ன வாங்க போனீங்களோ அந்த ஐட்டம் மட்டும்தான் பார்ப்பீங்களா, இல்லை எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் விட்டு வருவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கேருந்து டேரெக்டாக தாங்க போயிருந்தோம். அரேபியன் ஹட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். விச் வாஸ் டோட்டல் ஆவரேஜ் ஃபுட். ஒரு பிரியாணி, ஒரு தந்தூரி பிளேட்டர் வாங்கியிருந்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் மாலில் நைக்கா ஷோரூம் இங்கே இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இட்ஸ் ஆன் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் போய் குட்டியாக ஒரு ஷாப்பிங் போட்டு அங்கே கிளம்பியாச்சு.